தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களின் நெற்றிகளில் தேவ அடையாளம் போட முடியாத தூதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தானியேல் 3:17 சொல்லப்படுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆம், உண்மையாகவே உலகத்தை எரிக்க போகிற அந்த மகா அக்னியிலிருந்து நம்முடைய தேவன் நம்மை மீட்க நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தா, தகப்பனே நான் அபிஷேகம் பெற்றிருந்தேன், நான் இழந்து போயிருக்கிறேன், இன்னைக்கு நான் புதுப்பிக்கணும். இதுவரைக்கும் நீங்க அபிஷேகம் பெறாம இருந்தா இன்னைக்கு நீங்க அபிஷேகம் பெறணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். அபிஷேகத்தில் உங்களை இன்றைக்கு கர்த்தர் நிரப்புவார். நிச்சயமா நீங்க வெறும் கையா மாட்டீங்க. நீங்க ஆக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். யாரும் கடந்த வந்து எண்ணிய பார்க்காதீங்க, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நான் உங்களை மாதிரி மனுஷன். நீங்க கண்ணை மூடுங்க, உங்களுக்கு ஆவியானவர் தெரியுமா? நீங்க கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. வீணான பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மனிதனை மனிதன் அடித்து சாப்பிடுகிற பொல்லாத காலத்துக்கு வந்துட்டோம். தேவ கடமை நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை, இந்த நிமிடத்தை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. நீங்க இதுவரைக்கும் எப்படியோ தெரியாது, இன்னைக்கு ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள விரும்புகிறார். ஆமா, ஏசப்பா எனக்குள்ள வாங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இங்க கூடி இருக்கிற நம்முடைய மத்தியிலே வந்து இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க உங்க கையை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அபிஷேகம் மற்றவர்கள் நீங்க ஜெபத்தோட இருங்க. நீங்க யாரும் பார்க்க வேண்டாம். ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க உங்களும் கூடுதல் பாவ அறிக்கை செய்து அதை விட்டுவிட போகிறோம். இந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறங்க வருவான். உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும் நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்னு. இந்த நிமிடம் உங்களுக்கான நேரம். அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் அந்நிய நுகம் முறிக்கப்படும். அந்நிய நுகமாகிய பாவம் முறிக்கப்படும், சாபம் முறிக்கப்படும், பில்லி சூனிய கட்டுகள் முறிக்கப்படும். அந்த அபிஷேகத்துக்கு இப்பொழுது இடம் கொடுக்கிற நேரம். உங்களை ஆராய்ச்சி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நினைச்சு பாருங்க. இம்மட்டும் நடத்தின எபினேசர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். இப்பொழுது மகிழ்ச்சி நேரமா எண்ணுங்க. பார்த்த காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. பயத்தை புறமே தள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீங்க இடம் கொடுத்தா அவர் உங்களுக்குள் இறங்கி வருவதை நீங்கள் உணர்வீர்கள். எல்லாரும் உலக சிந்தையோடு, உலக சிந்தை நம்ம வீட்டுக்கு வெளியே போச்சு, உலக காலை வெளியே போச்சு. உலக சிந்தைக்கு இடம் கொடுப்போம், பரலோக சிந்தைக்கு இடம் கொடுப்போம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுப்போம், கர்த்தரை மகிமை கொடுப்போம்.
அபிஷேகம் கிருபையின் காலத்தில் இந்த நாளை செஞ்சு முடிச்சிருக்கேன். ஆமென். நரகத்துக்கு அப்புறம் நான் இந்த நாளை செஞ்சு முடிச்சிருக்கேன். பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த நான்கையும் செய்து முடிக்கும். ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மூழ்கி ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் இன்றைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். அபிஷேகம் பெறாமல் இருந்தால் அதற்குண்டான வாஞ்சைகளை கேளுங்க. ஆத்தும ஆதாயம் செய்யாமல் இருந்தால் ஆத்தும ஆதாயம் செய்ய பிரயாசப்படுங்க. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனுடைய சகோதரி, இதுவரை நீ மூழ்கி ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் நேற்றைய தினம் சில ஒப்புக்கொண்டீங்க. அவர்களும் இன்றைய தினம் புதிதாக ஒப்புக்கொள்பவர்கள் 14 வயதுக்கு மேலாகி 14, 15, 20, 30, 40, 50, 60, 70 வயது என்றாகி இதுவரை ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால், மூழ்கி ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக நிறுத்துங்க. ஒப்பு கொடுப்பவர்கள், ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பவர் நல்லா மற்ற எல்லாம் கண்ணம் கொடுங்க. கர்த்தர் பார்த்து கொடுப்பார், ஊழியக்காரர்கள் பார்ப்பாங்க, விசுவாசிகள் எல்லாம் கண்ணம் கொடுங்க. எல்லா விசுவாசிகளும் கண்ணம் கொடுங்க. யார் கையை தூக்குறா, யார் கை கொடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆமென். ஆமென். நேற்று ஒப்பு கொடுத்தவர்கள் நீ தூக்குங்க. அவன் நேற்று ஒப்பு கொடுத்தவர்கள் அவங்க வந்திருந்தாலும் தூக்குங்க, கை தூக்குங்க. ஆமென். 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 நல்லா நல்லா ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா கிருபை 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 கிருபை. நான் ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து கரங்களை தூக்கியவங்க முன்னால வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் கொஞ்சம் முன்பாக வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே கிருபை கிருபை கிருபை. அப்பா இப்பொழுதும் அமைகிட்டது. அவன் சோத்திரம் தகப்பனே. அப்பா ஞானஸ்நானம் ஒப்பு கொடுத்துக்கிற சகோதரி ஆசீர்வதிங்கப்பா. பெற்றுக்கொள்ள செய்யுங்க சுவாமி. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகளெல்லாம் சாதித்து கொடுங்க. சகோதரி ஆசீர்வதிங்கப்பா. ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, பெற்றுக்கொள்ள செய்யுங்க. ஆசீர்வதிங்க. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படக்கிறவங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. அதே போல ஒப்பு கொடுத்து முன் வராமல் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு நாட்களில பெற்றுக்கொள்ள செய்யுங்க. தலைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. 3 நாட்கள் கூட்டத்தை ஆசீர்வதிச்சிங்க. கோடாபடி நன்றி. எல்லாரும் உங்களுடைய வருகையை ஆரம்பித்து செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய காரணத்துக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 என்னுடைய ஒரு சின்ன வாஞ்ச நான் மத்தியானம் நேற்று சொன்னேன். எனக்கு நான் நிறைய பெரிய இடத்துக்குலாம் போயாச்சு. போகாத பெரிய சபைகளே இல்லை. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். இப்போ எனக்கு வாஞ்ச இந்த ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரியில் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். நானும் என் மனைவி தான். இப்போ 2 பிள்ளைங்க கட்டி கொடுத்தாச்சு. இந்த பேரும் கிராம ஊழியருக்கு ரொம்ப வாஞ்சையாக இருக்கும். ஸோ அதனால சின்ன சபை பெரிய சபை எந்த பாகுபாடும் கிடையாது. இந்த சத்தியத்தை உங்கள் சபையில் சொல்லணும். நீங்கள் வாஞ்சித்தால் அடிமையை கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம். வந்து சத்தியத்தை என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆத்ம அறுவடை நடைபெறட்டும். என் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். அல்லேலூயா. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்து எனக்காக, என் குடும்பத்துக்காக, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்காக ஜெபிப்பீங்களா? எனக்காக ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தூத்துக்குடியில் கர்த்தர் 2 சபைகளை கொடுத்திருக்கிறார். ஸோ 4 சின்ன சின்ன பிரான்ச்சையும் கொடுத்திருக்கிறார். அந்த சபையை நாங்கள் நடத்தி கொண்டே இந்த ஊழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது வருகைக்கு ஜனங்களை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். பெரிய வாஞ்ச. அதனால தான் தொழிலுக்காக இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்தை பண்ணிருக்கிறாங்க இல்லையா? என் மனைவியும் கை நிறைய சம்பாதிச்சவங்க நர்சிங் சூப்பர். அவங்களும் வேலையை விட்டுட்டு தான் நாங்கள் ஊழியம் பண்ணுறோம். ஸோ வாஞ்சை கிராமங்கள் தோறும் வர நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ அதனால் ஜெபிங்க. உங்களுக்கு விருப்பம் உள்ள சபை போதெல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமா சொல்லுங்க. இப்படி ஊழியக்காரர் இருக்காரு, கூப்பிட்டா வருவார். ஏன்னா எங்கே 2, 3 பேர் என் நாமத்தில் கொடுக்குறாங்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் இயேசு சொன்னார். 2 பேர் 3 பேர் இருந்தாலும் இயேசு வருவார். 1000 பேர் வந்தால் தான் நான் வருவேன்னு சொன்னால் நான் ஊழியக்காரனே கிடையாது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப வாஞ்ச. ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க, வாங்கலாம் அவங்களும். ஏன்னா ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் கடந்திருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சரி, எனக்கு பெரிய வாஞ்சை. 57 வயசாகி போச்சு. இனி
வந்து பெரிய பெரிய சபைக்கு பொருள் எல்லாம் முடிச்சாச்சு. நிறைய போயிட்ட வெளிநாட்டுல இருந்து எல்லாம் எக்கச்சக்கமா போயாச்சு. அப்படி இருந்த எனக்கு கிராம ஊழியர்கள் வாஞ்ச அது சின்ன சமயம் பெரிய சபை அதெல்லாம் ஒரு பாகுபாடு கிடையாது. நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நான் கர்த்தருடைய வருகை சொல்ல வாஞ்சையா இருக்கிறேன். ஸோ இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை காலையில் நான் பிரயாணம் பண்ணுறேன். என்னுடைய பிரயாணத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. தொடர்ந்து எனக்கு மீட்டிங் இருக்குது. அதோட February 11 என் பொண்ணோட திருமணம் இருக்கிறது. லாஸ்ட் பத்திரிகை நாளை மனைவி பத்திரிகை எடுத்து வருவோம். ஸோ இங்கே எல்லாம் ஜெபிச்சுக்கோங்க. ஊழியக்காரெல்லாம் திருமணத்துக்காக ரொம்ப வாஞ்சி